ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அவனை நம்பினார் அப்படின்னா, அவனிடத்துல இருந்த முதல் கேரக்டர் என்னன்னா, மீதியானியர்கள் வந்து விதையை எடுத்துட்டு போறாங்க, நான் எதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா, விதையை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி கர்த்தர் வைத்திருக்கிறார், காப்பாற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள் வந்து பெரிய பாடுபட்டு தங்களுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணி சின்ன வயசுல இந்த வேதத்தை தமிழிலே மொழிபெயர்த்த நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய மிஷனரிகள் 40 வயசை கூட தாண்டவே இல்லை. 40 வயதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மரிச்சு போனாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னா, எப்படியாவது இந்த விதையை நான் தான் காப்பாற்றணும், நான் தான் காப்பாற்றணும். பிசாசு இந்த வசனத்தை அழிப்பதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தனான், எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்களை எல்லாம் எழுப்பினான். இந்த பைபிள் நம்முடைய கையிலே கிடைக்காதபடி எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனால் நான் நம்புறேன், கிதியோனை போல ஒரு நபர் எழும்பி நின்றார்கள். தங்களுடைய ஜீவனையும் பணயம் வைக்கிறதற்கு அவர்கள் முன்பாய் நின்றார்கள். அவர்கள் அத்தனை பேர் நின்னதுனால தான் இந்த பரிசுத்த வேதாகம் என்கிற இந்த விதை நம்முடைய கையிலேயே கிடைச்சிருக்குது. ஆனால் இப்போ எல்லாருடைய கரத்துலையும் இந்த வசனம் என்கிற விதை படிக்கிற அளவிற்கு போய் கிடச்சிருச்சு. எல்லார் கையிலையும் வேதாகமும் இருக்குது. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு பைபிள் கிடச்சிரும். ஆனால் என்னன்னா, அந்த வசனத்திற்காக நிற்கிறவர்கள் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, சர்ச்சோட அறிவாக இருக்கான்னு கேட்டால் சர்ச்சினுடைய அறிவு இருக்குது. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட நாலேஜ். மொபைலில் நாலேஜ் இருக்குது, இன்டர்நெட்டில் நாலேஜ் இருக்குது.